முதலமைச்சராகும் உதயநிதி 3 அமைச்சர்களோட பதவி பறிக்கப்பட்டிருக்குங்க. தமிழக அமைச்சரவையில திடீர்னு பல மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக அரசோட பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையில மாற்றம் செய்ய கவர்னர் RN ரவி இப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காரு. கடந்த சில நாட்களாவே அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க போறதா பேச்சுக்கள்லாம் அடிபட்டு வந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே அமைச்சரவையில மாற்றம் நிகழும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா முதல்வர் ஸ்டாலினோ வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்யறதுக்கான பரிந்துரையை தமிழக அரசு கவர்னர் ரவிக்கு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில அந்த கோரிக்கையை கவர்னர் ஏத்துக்கிட்டாரு. இது மூலமா அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சரா பொறுப்பேற்க இருக்காரு. அதே போல அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய அமைச்சர்களா செந்தில் பாலாஜி, நாசர் மற்றும் செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களா பதவியேற்க இருக்காங்க. அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராகவும், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சர் மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், ஆதி திராவிடர் நலத்துறை கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும், வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜ கண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராகவும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டிருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் ஆகியோர் துணை முதல்வர்களா பதவி வகிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டோட 3வது துணை முதலமைச்சராகிறாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.